ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் ஸ்ரீமன் நாராயணீயம். ஸ்ரீ ஆதிசேஷனின் அம்சமாய் தோன்றிய ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்களால் இயற்றப்பட்டது ஸ்ரீமன் நாராயணீயம். இதன் தமிழ் விளக்கத்தை இனி வரும் பதிவுகளில் கேட்கலாம். உரையாசிரியர் ஆர் பொன்னம்மாள் அவர்கள். நன்றி. மனநோய் மற்றும் உடல் நோயிலிருந்து விடுபட தினமும் இதனை கேட்கலாம். ஸ்ரீமன் நாராயணீயம். ஸ்ரீ நாராயண பட்டத்ரி வரலாறு. திருநாவாய் என்கிற ஸ்தலம் கேரளாவில் பாரத புழையாற்றின் வடதுறையில் இருக்கிறது. திருநாவாயிலிருந்து 3 மைல் வடகிழக்கில் உள்ளது சந்தனக்காவு என்ற சிற்றூர். அங்குதான் பட்டத்ரி பிறந்த பாக்கியம் பெற்ற மேப்பத்தூர் இல்லம் இருந்தது. அந்த இடத்தை குருவாயூர் தேவஸ்தானத்தார் வாங்கி அங்கே பட்டத்ரிக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறார்கள். கிபி 1560ஆம் ஆண்டு ஸ்ரீ மாத்ரு தத்த நம்பூதிரிக்கு ஆதிசேஷனின் அம்சமாய் தோன்றியவர் நாராயண பட்டத்ரி. மாதவரிடம் வேதத்தையும் தகப்பனாரிடம் மீமாம்சையையும் பிற தந்திரங்களையும் தாமோதரரிடம் தர்க்க சாஸ்திரத்தையும் அச்சுத பிஷாரோட்டியிடம் சமஸ்கிருத இலக்கணத்தையும் நன்கு பயின்றார். அச்சுத பிஷாரோட்டி வாத நோயால் அவதிப்பட்டார். அதனால் பட்டத்ரி திருமால் சந்நிதியில், பகவானே, குரு படும் துன்பத்தை பார்க்க முடியாமல் என் மனம் வேதனைப்படுகின்றது. அந்த நோயை எனக்கு மாற்றித் தர வேண்டும். குருநாதர் பூரண குணமடைய அருள் செய் என மனமுருக பிரார்த்தித்தார். அவர் வேண்டுதலை இறைவன் ஏற்றார். குரு சிறிது சிறிதாக குணமடைய பட்டத்ரியை வாதம் பீடித்தது. எவரும் அறியாமல் ஊரை விட்டே புறப்பட்டார். அப்போது அவர் வயது 30. பரமேஸ்வரன் நாயர் என்ற பக்தர் குருவாயூருக்கு போகச் சொன்னார். பாடிக்கொண்டே நடந்த பட்டத்ரியின் சங்கீதத்தில் மயங்கி ராமன் என்ற பக்தன் அவருக்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்து கொண்டு அவர் பின்னாலேயே வந்தான். குருவாயூரில் வந்து என் நோய்க்கு நிவாரணமே கிடையாதா என்று இறைஞ்சினார். அப்படியே உறங்கிவிட்டார். அவர் கனவில் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி, நாராயணா, உன் வியாதிக்கு மருந்தை துஞ்சத்து எழுத்தச்சனிடம் கேள் என்று அருளினார். நடக்க முடியாத குருவுக்காக சீடன் ராமன் குருவாயூரப்பனின் மற்றொரு பக்த கவிஞரான துஞ்சத்து எழுத்தச்சனிடம் சென்று கனவினிலே ஸ்ரீ கிருஷ்ணனின் வாக்கை கூறி பவ்யமாக வாய்ப்பொத்தி பதிலுக்காக காத்திருந்தான். மச்சம் தொட்டு உண்ணச் சொல், பிணி சொஸ்தமாகும் என்று கூறிவிட்டு எழுத அமர்ந்து விட்டார் துஞ்சத்து ராமானுஜன் என்ற அவர். நமது ஆசான் அந்தனர் மீனை சாப்பிடுவதாவது என்று குழம்பியபடியே திரும்பினான் சீடன். மறுபடி விளக்கம் கேட்டால் கோபித்து கொள்வாரோ என்று பயம். மீனை சாப்பிட்டால் வியாதி குணமாகும் என்றார் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல், மொழிபெயர்க்காதே என்றார் பட்டத்ரி. மச்சம் தொட்டு உண்ணச்சொல் என்று கூறினார் என்றான். பட்டத்ரி புன்னகையுடன், மச்சாவதாரம் தொடங்கி பாடச் சொல்லியிருக்கிறார். உண்பது என்றால் அனுபவிப்பது என்று அர்த்தம். என்ன சாப்பிடுகிற மாதிரி பார்க்கிறாய் என்று கேட்கிறதில்லையா? ஸ்லோகங்கள் உயிர் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று அர்த்தம். உண்டால் சக்தி வரும். இந்த ஸ்தோத்திரங்களை நான் ஜீவனோடு பாடினால் எனக்கும் நடக்கும் சக்தி வரும். புரிந்ததா என்று சீடனுக்கு விளக்கினார். மறுநாள் ஸ்நானம் செய்துவிட்டு குருவாயூரப்பன் சந்நிதிக்கு எதிரே அமர்ந்தார். கவிப்பிரவாகம் வெள்ளமென பெருகியது. ஒரு நாளைக்கு 1 தசகம் வீதம் 100 நாட்களில் 100 தசகம் பாடி முடித்தார். வியாசர் இயற்றிய ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டவை. அவை 1034 ஸ்லோகங்களாக மாறின. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாடி முடித்ததும், அப்படி நடந்ததா, இந்தபடி செய்தாயா என்று பட்டத்ரி கேட்க, குருவாயூர் கிருஷ்ணர் ஆம் என்று தலையசைத்த பிறகே அடுத்த ஸ்தோத்திரத்தை எழுதுவாராம். அடுத்தடுத்து எழுத வேண்டிய வரிகளுக்காக யோசித்த பட்டத்ரி தன் நோய் குணமாகிக் கொண்டு வருவதையும் உணரவில்லை. பாகவதத்தில் முதல் 9 ஸ்கந்தங்களில் வரும் விஷயங்களை நாராயணீயத்தில் முதல் 36 தசகங்களாக பாடியிருக்கும் பட்டத்ரி தசமஸ்கந்தத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை விஸ்தாரமாக இயற்றியிருக்கிறார். 99 தசகம் பாடியவுடன், அதாவது வேதஸ்துதியை முடித்தவுடன் பாலகோபாலன் பட்டத்ரிக்கு காட்சி தந்தார். பட்டத்ரியின் வாத நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது. கண்ணனின் வடிவத்தை அணு அணுவாக நாராயண பட்டத்ரி வர்ணித்திருப்பதை நேரில் கண்ட காட்சி.
இது. திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாணாழ்வாரைப் போல் இவரும் 10 பாடல்கள் பாடும் வரை காட்சி தந்தார் குருவாயூரப்பன். முதல் 3 அவதாரங்கள் பாடியாகிவிட்டது. நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்க கிடைத்த வார்த்தைகள் நாராயண பட்டத்திற்கு திருப்தி அளிக்காததால் குழம்பினார். இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார். குருவாயூரப்பன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு விடியற்காலை எழுந்து நீராடிவிட்டு சன்னதிக்கு சென்றார். நடை திறந்தது. அங்குள்ள ஒரு தூணிலிருந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வெளிப்பட்டு அவர் அவதாரத்தை பாடி முடிக்கும் வரை நடந்து காட்டினாராம். தான் கண்ட காட்சியை நாராயண பட்டத்திரி அப்படியே பாடியிருக்கிறார். அடுத்து நாராயண பட்டத்திரிக்கு சோதனை ஏற்பட்டது. சுந்தரகாண்டத்தில் 35வது தசகம் 3வது பாடல். சுந்தரகாண்டத்தை ஒரு ஸ்லோகத்தில் நிறைத்தாயிற்று. ஆனால் குருவாயூரப்பன் சீக்கிரமாக திரும்பி வந்து, சூடாமணியை அனுமன் கொடுத்தான் அல்லவா என்று நாராயண பட்டத்திரி கேட்டதற்கு தலையசைத்து ஆமோதிக்கவில்லை. ஏன் என்று கலங்கினார் நாராயண பட்டத்திரி. என்ன தவறு செய்தேன்? சுந்தரகாண்டத்தை விஸ்தாரமாக பாடவில்லை என்று சுவாமிக்கு வருத்தமா என்று யோசித்தார். யாரிடம் கொடுத்தான் என்று பாடவில்லையே. கையை நீட்டி சூடாமணியை என்னிடம் கொடுத்தான். ராமா என்றால் சந்தம் சரியாக வராது, தே என்று சேர் என்று எடுத்து கொடுத்திருக்கிறார் பகவான் ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணன். இந்த பாடலை மட்டும் மனப்பாடம் செய்து கொண்டு முடிந்தவரை தினமும் பாராயணம் செய்தால் பிரிந்த தம்பதிகள் இணைவர். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தீயினால் எந்த விபத்தும் ஏற்படாது. எதிரிகள் அழிவர். மைத்தில்யாம் பாப வாச்சா சிவ சிவ கிளத்தாம் கர்ப்பிணி பயாஹாசிஹி என்பது அந்த ஸ்லோகம். இவ்வாறு எழுதிவிட்டு சிவ சிவ, இப்படி ஒரு அநியாயத்தை எழுத நேர்ந்ததே என்று அலறுகிறார் நாராயண பட்டத்திரி. பக்தா, நான் கிருஷ்ணன். நிறைமாத கர்ப்பிணியை காட்டில் விட்டவன் ராமன் என்றாராம் பகவான் குருவாயூரப்பன். அடுத்து 47வது தசகத்தில் 3வது பாடல். மத்தால் தயிர்ப்பானையை கண்ணன் உடைப்பதாக எழுதிவிட்டார். ஆனால் அப்புறம்தான் சந்தேகமே வருகிறது. ஆகா, வியாசர் கல்லால் அல்லவா தயிர்ப்பானைகளை உடைப்பதாக எழுதியிருக்கிறார், நாம் மாற்றி எழுதியிருக்கிறோமே என்று வருத்தப்படுகிறார் நாராயண பட்டத்திரி. இரண்டுமே சரிதான். வியாசருக்கு தெருவில் கல்லெறிந்து தயிர்ப்பானையை உடைப்பதை காண்பித்தேன். வீதியில் மத்து எப்படி கிடைக்கும்? உனக்கு யசோதை பாதியில் ஸ்தன்யபானம் கொடுப்பதை விட்டு போன கோப சம்பவத்தை உணர வைத்தேன் என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் பகவான். கடைசியில் நாராயண பட்டத்திரியுடன் சேர்ந்து பாராயணம் படிப்பவர்களும் கேட்பவர்களும் அக்ரேபஷ்யாமி, இதோ என் முன்னே உன்னை தரிசிக்கிறேன் என்று வணங்கலாம். வடமொழி சொற்கள் வாயில் நுழையாதவர்களுக்காகவே உரையாசிரியர் தமிழ் அர்த்தத்துடன் எழுதியிருக்கிறார். இதை பாராயணம் செய்தாலே கோரும் பலன் கிட்டும். குருவாயூரப்பன் ஆமோதித்து ஆசீர்வதித்த ஸ்ரீமன் நாராயணியம் மனநோய் மற்றும் உடல் நோய் இரண்டிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய பக்தி பொக்கிஷம் ஆகும். நாராயண பட்டத்திரி இதை பூர்த்தி செய்த தினம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். அந்த தினம் நாராயணீய தினமாக குருவாயூரில் கொண்டாடப்படுகிறது. வித்வான்களை கொண்டு நாராயணீயத்தை பாராயணம் செய்வது குருவாயூர் பிரார்த்தனைகளில் ஒன்றாகும். ஸ்ரீமன் நாராயணீயத்தை வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, ராதா கல்யாணம், அக்ஷய திருதியை, தமிழ் வருடப்பிறப்பு, சங்கராந்தி, ஆவணி அவிட்டம், அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம், கிரக யஜ்யம் ஆகிய நாட்களில் ஓதி பண்டிதர்களுக்கு தானம் செய்தால் குலம் விருத்தியாகும். பித்ருக்கள் திருப்தி அடைவர். மோட்சம் கிட்டும். பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களும் நீங்கும். சனிக்கிழமை தோறும் வாசித்தால் சனிப்பீடை நீங்கும். குருவாரங்களில் படித்தால் கல்வி வளம் பெருகும். திருமணம் கைகூடும். 100வது தசகத்தை பாராயணம் செய்து வந்தால் விபத்துக்கள் நேராது. ஒரு சமயம் குருவாயூர் கோவிலில் வேத பாராயணம் நடக்கையில் நாராயண பட்டத்திரியின் முகம் சர்ப்பம் போல, அதாவது பாம்பு போல காட்சியளித்ததாம். பக்கத்தில் இருந்தவர்கள் அவர் முகத்தை வேஷ்டியால் மறைத்து கொள்ளும்படி கூறினார்களாம். அப்போது இருந்துதான் வேதம் ஓதுபவர்கள் வேஷ்டியினால் முகத்தை சற்றே மறைத்து கொள்ளும் பழக்கம் உண்டானதாக கூறுகிறார்கள். ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ முக்கோளை பகவதியை தரிசனம் செய்து வா என்று குருவாயூரப்பன் உத்தரவிட
அங்கு சென்று பகவதியின் கேசாதி பாத வர்ணனையை தொடங்கி 70 ஸ்தோத்திரங்கள் ஏற்றிவிட்டார். அதன் பின் ஒரு வரி கூட பாட வரவில்லையாம். மறுபடியும் மறுபடியும் பாதங்களையே பாடிய பின், நம்மால் ஒன்றும் எழுதப்படவில்லை, எல்லாம் பகவத் அனுகிரகம் என்ற ஞானம் வந்த பிறகே மேற்கொண்டு எழுத முடிந்ததாம். 1666 அந்த முக்கோளத்தலத்தில் விமானத்தை அனுப்பி அவரை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். 106 ஆண்டுகள் வாழ்ந்த இவர் வேதம் படிப்பவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி எழுதிய நூல் சூக்த ஸ்லோகங்கள், இராமாயண, மகாபாரத, பாகவத, சிவ கதைகளை பிரபந்தங்களாக ஆக்கியிருக்கிறார். பிரக்ரியா சர்வஸ்வம் என்ற இலக்கண நூலும், வியாக்கரணஸ்தாத்திரம் கற்பவர்களுக்கு பயன்படும் விதமாக தாது காவியத்தையும், மானமே யோதயம் என்ற பூர்வ மீமாம்சை சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட நூலும் இவரது கொடைதான். நாராயண பட்டத்திற்கு சிறப்பான பல சீடர்கள் உண்டு. அதில் நாராயண பண்டிதரும் சந்திரசேகரர் என்பவரும் அவருடைய ஆற்றலையும் கவித்துவத்தையும் சுகமுனிவருக்கும் நாரதருக்கும் ஒப்பிட்டிருக்கின்றனர். குருவாயு புரஸ்தோத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய மிகச்சிறிய புத்தகம். ஸ்ரீமன் நாராயணீயத்தில் 91வது தசகத்திலிருந்து ஸ்ரீமன் நாராயணனே மோட்ச சாதனம் என்பதை புரிய வைக்க ஸ்லோகங்களை நீண்டதாக ஏற்றியிருக்கிறார். எந்தெந்த சர்க்கம் என்னென்ன பலனை தரும் என்பதற்கு இந்த புத்தகத்தை வாசித்தால் அனைத்தும் புரியும். இன்று முதல் இந்த புத்தகத்தில் உள்ளதை தினமும் ஒன்றொன்றாக பார்க்கலாம். பதஞ்சலியாகவும் நாராயண பட்டத்திரியாகவும் பூவுலகில் உலவி நமக்கெல்லாம் வழிகாட்டிய நவ வியாக்கரண பண்டிதனான ஸ்ரீமத் ஆதிசேஷனை தியானித்து வணங்குவோம். இதை படிக்கிற மற்றும் கேட்கிற எல்லோருக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழ சுபம் நடக்க ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரார்த்திப்போம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.